வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, உரிமம் இல்லாத தள்ளுவண்டி கடையின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை கூறியிருக்கிறது. தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வோரும் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. கடற்கரைகள், பூங்காக்கள், பிரதான சாலைகள், பொழுதுபோக்கு இடங்கள் போன்ற பகுதிகளில் தள்ளுவண்டி கடைகள் அதிகம் உள்ளன. இந்த கடைகளை நடத்துவோரில் பெரும்பாலானோர் உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் இல்லாமல், முறையான பராமரிப்பு இல்லாமல் உணவுப் பொருட்களை தரமற்ற முறையில் விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோர் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை விதியின்படி பதிவு உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசு இ-சேவை மையங்கள் வழியே இலவசமாக லைசன்ஸ் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உரிமம் இல்லாமல் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தால் தள்ளுவண்டி கடையின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்க மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாகவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறாது என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. அதேபோல காரைக்காலில் மிக கனமழைக்கும், புதுச்சேரியில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த சூழலில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. கார்த்திகை மாத பிறப்பையொட்டி மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டு மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து தரிசனம் மேற்கொள்வர். டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜையும் ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜையும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நடப்பு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. வரும் 17ஆம் தேதி முதல் மண்டலகால பூஜைகள் தொடங்குகின்றன. நடப்பு மண்டல பூஜையையொட்டி சபரிமலை தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. டிசம்பர் 1ஆம் தேதி வரை 22 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். எனினும் பம்பா, நிலக்கல், எரிமேலி, வண்டிப்பெரியார், சத்திரம் மற்றும் செங்கனூர் ஆகிய இடங்களில் ஸ்பாட் புக்கிங் நடைபெறும் எனவும் நாள்தோறும் 20,000 பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மூலம் ஐயப்பனை தரிசிக்கலாம் எனவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ₹5.95 உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. இங்கு 7 கோடிக்கும் மேற்பட்ட கோழிகள் வளர்க்கப்பட்டு தினமும் 6 கோடிக்கும் மேற்பட்ட முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த முட்டைகளின் விலையை தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயித்து வருகிறது. அந்த வகையில் முட்டை கொள்முதல் விலை ₹5.90 இருந்த நிலையில் தற்போது 5 பைசா உயர்ந்துள்ளது. அதன்படி ஒரு முட்டையின் கொள்முதல் விலை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ₹5.95 அதிகரித்துள்ளது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 35 பைசா விலை உயர்ந்திருப்பதால் கோழிப்பண்ணை விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சில்லறை விற்பனை கடைகளில் முட்டை விலை ₹7 வரை விற்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பிஎட் முடித்த பட்டதாரிகளுக்கு இன்று ஆசிரியர் தகுதி தேர்வின் 2ஆம் தாள் தேர்வு நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றுவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்க இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள் தாள் 1 தேர்விலும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்க பிஎட் முடித்த பட்டதாரிகள் தாள் 2 தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டும். நடப்பாண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கான தாள் 1 தேர்வுக்கு 1,07,370 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதேபோன்று பிஎட் முடித்த பட்டதாரிகளுக்கான தாள் 2 தேர்விற்கு 3,73,438 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 367 மையங்களில் டெட் தாள் 1 தேர்வு நேற்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. பிஎட் முடித்த பட்டதாரிகளுக்கான தாள் 2 தேர்வு இன்று நடைபெறுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹1,520 குறைந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலை, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு
உள்ளூர் சந்தை ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நாள்தோறும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தீபாவளிக்கு பின்னர் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்தது. இதனால் ஒரு சவரன் தங்கம் 92,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 11,550 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்த நிலையில் 1 கிலோ வெள்ளி 1,75,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நடப்பு வார தொடக்கத்தில் 165 ரூபாயாக இருந்த 1 கிராம் வெள்ளி 183 ரூபாய் வரை உயர்ந்து தற்போது 175 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கும் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்டம் அனைத்து நகரப் பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களின் உணவை சாப்பிட்டு ருசி பார்த்தார். பிறகு பேசிய முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களின் வேலை பணி அல்ல சேவை என்றும் பாராட்டினார். அவர்களின் பசியை போக்கவும் ஆரோக்கியமான உணவு அளிக்கக்கூடிய நோக்கத்திலும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வறைகள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். தூய்மை பணியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். தூய்மை பணியாளர்களை மதிக்கக்கூடிய வகையில் பொதுமக்கள் சுய ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு புதிய மனு தாக்கல் செய்துள்ளது. நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு கோரும் மசோதாவை கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது. இந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அனுப்பினார். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் மசோதாவை நிராகரித்து குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பினார். குடியரசுத் தலைவரின் முடிவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் இளநிலை நீட் விலக்கு மசோதாவை நிராகரித்து திருப்பி அனுப்பியது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் குடியரசுத் தலைவரின் முடிவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. மேலும் நீட் மசோதாவுக்கு அரசியல் சாசன பிரிவு 254(2) படி ஒப்புதல் அளித்ததாக உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் அல்லது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மசோதாவை ஆளுநர் மீண்டும் அனுப்ப வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு மனுவில் கோரியுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை தியாகராய நகரில் அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்ட போது அந்த வழியாக சென்ற நபர் ஒருவர் தனது உயிரை துச்சமென மதித்து பல உயிர்களை காப்பாற்ற உதவியுள்ளார். பசுல்லா சாலையில் மங்களா என்ற பெயரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறியது. ஆனால் அங்கு யாரும் இல்லை. புகை வருவதை அறிந்து 3வது மாடியில் வசிப்போர் அச்சம் கொண்டனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் மீட்கும் பணியில் இறங்கினர். அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதும் லாக்கர் சிஸ்டம் அமைக்கப்பட்டுள்ளதால் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாமல் திணறினர். பின்னர் ராட்சத ஹைட்ராலிக் ஏணிகள் வரவழைக்கப்பட்டு பால்கனியில் இரும்பு கேட்டை கட்டர் மூலம் வெட்டி எடுத்து உள்ளே நுழைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே பாடியைச் சேர்ந்த விமல்ராஜ் என்பவர் தீ விபத்து ஏற்பட்டதைக் கண்டு மாடியில் ஏறி அங்கிருந்தவர்களை மீட்க உதவினார். இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்து பிளாட்ல இருந்து ட்ரில் மிஷின் கொடுத்து அப்புறம் ஃபயர் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களை காப்பாற்றணுமே. நம்ம ஒரு மெடிசன் ஃபீல்ட்ல இருக்கிறோம். நான் ஒரு மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் கொடுத்துட்டு வந்தேன். வண்டியில பாதி மெடிசன் இருக்கு. அது இனிமேல் தான் டெலிவரி பண்ணோம். அது ஃபயரை பார்த்த உடனே நமக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை.
மயிலாடுதுறையில் காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான கடைமுக தீர்த்தவாரி இன்று பகல் 2 மணிக்கு நடைபெறுகிறது. மயிலாடுதுறையில் காவிரி நதியை மையப்படுத்தி ஆண்டுதோறும் ஐப்பசி மாத துலா உற்சவம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு துலா உற்சவம் கடந்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான வதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தை தருமபுரம் ஆதீனம் தொடங்கி வைத்து வடம் பிடித்து இழுத்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். காவிரியை தூய்மைப்படுத்த வலியுறுத்தி குடகுமலையிலிருந்து பூம்புகார் நோக்கி புறப்பட்ட பாத யாத்திரை குழுவினர் நேற்று மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான கடைமுக தீர்த்தவாரி இன்று மதியம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எஸ்பி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பக்கத்தில் உள்ள மாவட்டத்திலிருந்தும் சுமார் 20,000 பக்தர்கள் அங்கே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக காவல்துறையின் சார்பாக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காவிரி துலா கட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் எஸ்பி ஸ்டாலின் கூறினார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய நவம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நடப்பாண்டு சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நடவு மற்றும் நேரடி விதைப்பு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 50 நாட்களுக்கு மேல் ஆகும் நிலையில் சம்பா மற்றும் தாளடி பயிர்களுக்கு காப்பீடு செய்ய சனிக்கிழமை கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டது. இச்சூழ்நிலையில் காப்பீடு செய்ய பல்வேறு சிக்கல்கள் நிலவுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்த நிலையில் இது பற்றிய செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியானது. அதன் எதிரொலியாக பயிர்களை காப்பீடு செய்ய வரும் 30ஆம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அனைவருக்குமான பாடம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதோடு அந்த மாநில மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கடுமையாக உழைத்த இளம் தலைவர் தேஜஸ்வி யாதவுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் உக்திகளை வகுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் மதிப்பு தரம் தாழ்ந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் தேர்தலில் தோற்றவர்கள் கூட தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் அதிக அளவில் ஒருதலைபட்சமற்ற முறையில் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அனைவருக்குமான பாடம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆர் பணிகளில் திமுக முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் எஸ்ஐஆர் பணிகளை தடுத்து நிறுத்த திமுக முயல்வதாக தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர்கள் முதல் உறுப்பினர்கள் வரை பல்வேறு பதவிகளில் இருப்பவர்கள் எஸ்ஐஆர் பணிகளில் முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். களத்திற்கு வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பெரும்பாலும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் குறிப்பிட்டவர்கள் அல்லாமல் வேறு நபர்களாகவே இருப்பதாக கூறியுள்ளார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் திமுக நிர்வாகிகளால் நியமிக்கப்பட்ட திமுக அனுதாபிகளாகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து எஸ்ஐஆர் படிவங்களை வழங்காமல் திமுக அலுவலகங்களிலோ அல்லது வீதிகளிலோ படிவங்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் வாக்குரிமை இழக்கும் நிலை உருவாகியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்து நாளை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் யாருக்கும் வாக்குரிமை இல்லை எனும் நிலை வரக்கூடும் என தவிக தலைவர் விஜய் சந்தேகம் எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள தவிக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் தற்போது யாருக்கும் வாக்களிக்க உரிமை இல்லை என்றால் நம்புவீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். தான் யாரையும் பயமுறுத்தவில்லை என்றும் தமிழ்நாட்டில் யாருக்கும் வாக்குரிமை இல்லை என்ற நிலை வந்தால் அதற்கு வாக்காளர் சிறப்பு திருத்தமே காரணம் என்றும் விஜய் கூறியுள்ளார். குறிப்பாக இளம் வாக்காளர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் விஜய் அறிவுறுத்தினார். ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ்.
இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய விஜய் தவிகவினருக்கு விண்ணப்பங்கள் கிடைப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பீகார் மக்கள் சாதி அரசியலை புறந்தள்ளியுள்ளதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். பீகார் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடும் காங்கிரஸ் கட்சியை நிராகரிக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பீகார் மக்கள் சாதி அரசியலை பின்னுக்கு தள்ளிவிட்டதாக குறிப்பிட்டார். 10% जितने वोट का फर्क है, 10%, ये बहुत बड़ी बात है जी. बिहार के लोगों ने इस सांप्रदायिक जहर को भी विकास की राह पर चलते हुए पूरी तरह नकार दिया है. தொடர் தோல்விகளால் காங்கிரஸ் தொண்டர்கள் சோர்வடைந்துள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என அவர்கள் கூறுவதாகவும் பிரதமர் பேசினார். एमएमसी मुस्लिम लीगी माओवादी कांग्रेस देश तो अस्वीकार कर चुकी है, वे अपनी पार्टी को भी पराजय के कारण समझा नहीं पा रहे हैं और इसलिए सरल रास्ता ढूंढ लिया है. कभी ईवीएम हरा देता है, कभी इलेक्शन कमीशन हरा देता है, कभी मतदाता सूची का शुद्धिकरण हरा देता है. एक ऐसी बहानेबाजी उन्होंने खोज ली है. அரசியல் ஆய்வாளர்கள் பீகார் முடிவுகளை பகுப்பாய்வு செய்ய பல மாதங்கள் ஆகும் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பீகாரின் புதிய முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் தேர்தலில் பாஜகவும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் தலா 101 இடங்களில் போட்டியிட்டாலும் 85 இடங்களை பெற்ற நிதிஷ் கட்சியை முந்தி பாஜக 89 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமல் தேர்தலை சந்தித்த நிலையில் முதலமைச்சர் தேர்வு, ஆட்சி அமைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் செயல் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். பாட்னாவில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் நிலையில் அதில் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் சந்தித்த சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என தான் நம்புவதாக கூறியுள்ளார். मैं ये मानूंगा कि एक बार फिर से मौजूदा मुख्यमंत्री नीतीश कुमार जी ही हमारे गठबंधन के विधायक, हमारे गठबंधन के नेता के तौर पर मुख्यमंत्री की भूमिका का निर्वहन करने का काम करेंगे. இதற்கிடையே பாட்னாவின் காந்தி மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்த நிலையில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. அதே நேரம் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரிகள் அடங்கிய மகாகத்பந்தன் கூட்டணி வெறும் 35 இடங்களை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வி அடைந்தது. அதிலும் காங்கிரஸ் 61 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 6 இடங்களில் மட்டுமே வென்றது. இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், மூத்த தலைவர் அஜய் மகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக தேர்தல் தோல்வியை குறிப்பிட்டு பீகாரில் மிகப்பெரிய அளவில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் படுதோல்வியடைந்த நிலையில் அக்கட்சியின் நிறுவனர் லாலு பிரசாத்தின் இளைய மகள் ரோகிணி ஆச்சாரியா அரசியலை விட்டு விலகியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. முக்கிய எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் வெறும் 25 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியடைந்தது. இந்நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தள நிறுவனர் லாலு பிரசாத்தின் இளைய மகள் ரோகிணி ஆச்சாரியா அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் லாலு குடும்பத்தினருடனான உறவை கைவிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது சகோதரர் தேஜஸ்வியின் நெருங்கிய ஆதரவாளரான சஞ்சய் யாதவ் மற்றும் ரமேஷ் ஆகியோரின் வேண்டுகோளை ஏற்று இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அனைத்து விமர்சனங்களையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். ரோகிணி ஆச்சாரியா மருத்துவம் படித்துவிட்டு திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தினருடன் சிங்கப்பூரில் வசித்து வந்தார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட தனது தந்தைக்கு சிறுநீரகம் தானம் அளித்ததன் மூலம் கட்சிக்குள் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக ரோகிணி ஆச்சாரியா உருவெடுத்தார்.
வருகிறார். கடந்த மக்களவைத் தேர்தலில் சரண் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராஜீவ் பிரதாப் ரூடியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில் ரோஹிணி ஆச்சாரியா அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை பறிகொடுத்து தென்னாப்பிரிக்க அணி தத்தளித்து வருகிறது. தென்னாப்பிரிக்க அணியுடனான டெஸ்ட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்தது. எனினும் பும்ரா, சிராஜ் ஆகியோரின் சிறப்பான பந்துவீச்சால் 159 ரன்களுக்கு தென்னாப்பிரிக்கா சுருண்டது. தொடர்ந்து ஆடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 189 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி இந்திய பந்துவீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறினர். மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு நன்கு ஒத்துழைத்ததால் ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் அக்சர் பட்டேல் ஆதிக்கம் செலுத்தினர். அதனால் இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்க அணி 93 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை பறிகொடுத்து திணறி வருகிறது. ஜடேஜா 4 விக்கெட்டுகளும், குல்தீப் 2 விக்கெட்டும் வீழ்த்தியுள்ளனர். மூன்றாவது நாள் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 2 சிக்சர்களுடன் இதுவரை 92 சிக்சர்களை விளாசியுள்ள ரிஷப் பந்த் டெஸ்ட் போட்டிகளில் அதிக சிக்சர்களை விளாசிய இந்திய வீரர் என்ற ஷேவாகின் சாதனையை முறியடித்தார். இதேபோன்று டெஸ்ட் போட்டிகளில் 4000 ரன்கள், 300க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது இந்திய வீரர் என்ற சாதனையை ரவீந்திர ஜடேஜா பெற்றார். ரஜினியுடன் இணைந்து நடிக்கும் படம் குறித்த கேள்விக்கு கமல் பதிலளித்திருக்கிறார். ரஜினி படத்திலிருந்து சுந்தர் சி விலகிய நிலையில் கதாநாயகனுக்கு பிடித்த கதை கிடைக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று தயாரிப்பாளர் கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். ரஜினிகாந்தின் 173வது திரைப்படத்தை சுந்தர் சி இயக்க இருப்பதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் இதனை தயாரிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் திடீரென அறிக்கை வெளியிட்ட சுந்தர் சி தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் இதுகுறித்து விளக்கம் அளித்தார். என்னுடைய கருத்து, நான் முதலீட்டாளர், என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியம். அதுதான் பண்ணி இல்ல, அவருக்கு பிடிக்கிறவர்கள் நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசிய அவர் ரஜினியுடன் இணைந்து நடிக்கும் படம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு எதிர்பாராததை எதிர்பார்க்க. இந்நிலையில் இவ்விரு படங்களையும் இயக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வால்பாறையில் பள்ளிக்கூடத்தை யானைகள் தாக்கியுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள கருமலை எஸ்டேட் பகுதியில் பள்ளி வளாகத்திற்குள் யானைகள் கூட்டமாக நுழைந்து கதவு, ஜன்னல் மற்றும் மாணவர்களின் இருக்கைகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வனவிலங்குகளின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. அதிலும் யானைகள் அதிக அளவில் வனப்பகுதியை விட்டு வெளியேறி எஸ்டேட் குடியிருப்புக்குள் நுழைந்து அங்குள்ள ரேஷன் கடைகளையும் வீடுகளையும் வெடித்து சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாக உள்ளது. இதனிடையே கருமலை எஸ்டேட் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் யானைகள் கூட்டமாக சென்று ஜன்னல் கதவுகளை உடைத்து மாணவர்கள் அமரும் இருக்கைகளையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. மாணவர்களின் பாடப்புத்தகங்கள், நோட்டுகளையும் சேதப்படுத்தியதோடு சத்துணவு கூடத்தில் இருந்த உணவுப் பொருட்களையும் சூறையாடின. இதனால் மாணவர்கள் அச்சமடைந்தனர். உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு யானைகளை அப்பகுதியிலிருந்து விரட்டினர். இதனையடுத்து ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் தொடர்ந்து அந்த யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விசைத்தறி தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று முறைகேடாக கிட்னி தானம் பெற்ற வழக்கில் முக்கிய இடைத்தரகரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக இடைத்தரகர்கள் ஸ்டான்லி மோகன், ஆனந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இவர்களை சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அப்போது கிட்னி மோசடி தொடர்பாக போலி ஆவணங்கள் தயாரித்ததாக கூறப்படும் மருத்துவமனைகள் குறித்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. மேலும் கிட்னி மோசடியில் பள்ளிப்பாளையம் சத்யா நகரைச் சேர்ந்த முத்துசாமி என்கிற முத்தையனுக்கு தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது. அவர் ஏழ்மை நிலையில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களை இலங்கை, நேபாளம் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று முறைகேடாக கிட்னி விற்பனையில் ஈடுபட்டதும் வெளிச்சத்திற்கு வந்தது. இதனையடுத்து சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் முத்தையனை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். அத்துடன் அவரது பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் செய்தனர். நீதிமன்ற காவலில் எடுக்கப்பட்ட இடைத்தரகர்கள் ஆனந்த், ஸ்டான்லி மோகன் ஆகியோரிடம் விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.
கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவைக்கா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் நெரிசல் சம்பவம் நடந்த இடத்தை முழுவதுமாக சிபிஐ குழுவினர் அளவீடு செய்தனர். பின்னர் அந்த பகுதியில் கடை வைத்திருப்பவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரித்தனர். இதையடுத்து ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், ஓட்டுநர்களிடமும் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் விஜயின் பரப்புரை வாகனத்தில் இருந்த சிசிடிவிகளில் பதிவான காட்சிகளை பெற்றனர். இந்நிலையில் முதன்முறையாக சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் விசாரணையை தொடங்கியுள்ளனர். 3 குழுக்களாக பிரிந்து சென்ற சிபிஐ அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரித்தனர். கரூர் மாவட்டம் கோதூர் பகுதியில் 2 சிறுமிகளை இழந்த குடும்பத்தினரிடம் 3 அதிகாரிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். முல்லை பெரியாறு அணையில் கிடாவெட்டி பூஜை செய்வதற்காக கேரளா செல்ல முயன்ற விவசாயிகளை தமிழக காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ய வேண்டியும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேக்கடியில் அணையின் சுரங்க பகுதியில் உள்ள பகவதியம்மன் கோயிலில் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொங்கல் வைத்து கிடாவெட்டி பூஜை செய்வதற்காக செல்ல முயன்றனர். அவர்களுக்கு கேரள வனத்துறை அனுமதி வழங்காததால் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்ப் பகுதியில் தமிழக காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காவல்துறையினர் சமாதானம் செய்ததை தொடர்ந்து லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள பகவதியம்மன் கோயிலில் பொங்கல் வைத்தும் கிடாவெட்டியும் வழிபட்டனர். மேலும் முல்லை பெரியாறு அணை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர் பென்னி குயிக்கின் மணிமண்டபத்திற்கு சென்று அவரது வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வேண்டிய நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு சென்றதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிலளித்திருக்கிறார். வெறும் ஷோ ஆஃப் ஆட்சியாளர்கள் நடத்தும் ஆட்சியில் எப்படி தொழில்கள் தமிழகத்திற்கு வரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் அதிக முதலீடுகளை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகளின் வாயை அடைப்போம் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் கொரிய நாட்டைச் சேர்ந்த ஹவாஷ்பாங் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழகத்தை விட்டு ஆந்திர மாநிலத்தில் தொழில் தொடங்க உள்ளதாக அறிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வருவதாக சொன்ன நிறுவனங்களே பேக் ஆஃப் செய்யும் சூழலில்தான் திமுக ஆட்சி இருப்பதாகவும் இதற்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளார். இன்று நம்மை விட்டு சென்ற தொழில் நிறுவனங்கள் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் தமிழ்நாட்டை தேடி வரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். வாய்ப்புகளின் பூமியாக இருந்த தமிழ்நாட்டை தவறவிட்ட வாய்ப்புகளின் பூமியாக திமுக மாற்றியிருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இந்தியாவிலேயே மிகவும் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமான மாநிலம் தமிழ்நாடுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி கடுமையாக உழைக்கும் அரசை குறைத்து மதிப்பிடுவதாக சாடியுள்ள அமைச்சர் அதிக முதலீடுகளை ஈர்த்து அவர்களின் வாயை அடைப்போம் என்றும் பதிலளித்துள்ளார். எஸ்ஐஆர் மூலம் திமுகவினரின் வாக்குகளை நீக்கி குறுக்கு வழியில் வெற்றி பெறலாம் என பாஜக திட்டமிடுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரையில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா மன்றத்தையும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முன்னாள் அமைச்சர் மாதவன் ஆகியோரது சிலைகளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து உரையாற்றியவர் எஸ்ஐஆரை சட்ட போராட்டத்தின் மூலம் வெற்றி பெறுவோம் என்றார். எப்படியாவது திமுக ஆதரவு வாக்குகளை எல்லாம் குறிவச்சு நீங்க பார்க்கிறாங்க. குறிப்பா கழகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், பெண்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கிட்டு எப்படியாவது குறுக்கோழியில ஜெயிச்சிடலான்னு ஒன்றிய பாஜக அரசு திட்டமிடுது. தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்துலையும் கடைசி கருப்பு சிவப்பு தொண்டரை மீறி ஒரு தொகுதியான வாக்காளர்களை கூட உங்களால் நிச்சயிக்க முடியாது. திமுக எஸ்ஐஆரை எதிர்க்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக அதை அதிமுக ஆதரிப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் தி வேர்ல்ட். யாருமே எங்களுக்கு இந்த உலகத்துல
தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற தண்ணீர் மாநாட்டில்தான் சீமான் இப்படி பேசியுள்ளார். ஆறுகள் ரத்த நாளங்கள் போன்றதென பேசிய சீமான், ஆறுகளில் அணை கட்டுவது பக்கவாதம் ஏற்படுவதை போன்றது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விவசாய நிலங்கள் முப்போகம் விளைந்திருந்தால் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் பிரச்சனை வந்திருக்காது என தெரிவித்தார். வேரணை கட்டினால் அந்த இடத்திலே நீர் தேங்கிவிடும். இப்ப உடலிலே ரத்த நாளங்கள் ஓடுகிற போது இந்த இடத்திலே ஒரு தடுப்பு ஏற்பட்டால் அதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக் வந்தது என்கிறோம். கை கால் செயலிழந்து விழுகிறது. கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றோரை பார்த்து அரசியலுக்கு வரவில்லை என்றும் கூறினார். கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்ப்பதாக தெரிவித்த சீமான் அரசின் இலவசங்களையும் விமர்சித்தார். எல்லாம் இலவசம்டா. நம்ம இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி. நான் கேட்டேன், அம்மா எங்களுக்கு விலை இல்லை. ஐயா எங்களுக்கு விலை இல்லை, உங்களுக்கு அந்த அவன் கொடுக்கறவனு விலை இல்லாம கொடுத்துட்டானா? தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமா தர முடியவில்லை? முன்னதாக தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். பீகாரில் சுயேட்சை வேட்பாளர்களின் வாக்குகள் அதிக அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றதே அவர்களது வெற்றிக்கு காரணம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாகட்பந்தன் கூட்டணியின் தோல்விக்கான காரணத்தை விவரித்தார். ஒவ்வொரு தேர்தலிலும் பீகாரிலே அவர்கள் நிறைய போட்டியிடுவார்கள், கணிசமான வாக்குகளை பெறுவார்கள். அந்த வாக்குகளில் பெரும்பாலானவை பிஜேபி கூட்டணிக்கு சென்று விட்டன. அதனால்தான் இப்படிப்பட்ட அபரிமிதமான வெற்றியும் இந்தியா பிளாக்குக்கு சரிவும் ஏற்பட்டிருக்கிறது. பீகார் தேர்தல் வெற்றி நேர்மையாக வந்ததா என்பதை கவனிக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர் பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்தார். வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள், நாம் அது நேர்மையா வந்ததான்னு பார்க்க வேண்டியதுதான் நம்ம வேலை. மாபெரும் வெற்றி, வெற்றியாளர்களின் சந்தோஷம். நமக்கு அதுல சந்தோஷம் இருக்காங்கிறத தான் நாம் ஆராய வேண்டும். இதைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் பேசிய அவர் பீகார் தேர்தல் முடிவுகளை தமிழ்நாடு சூழலுக்கு ஏற்ப கவனமாக ஆராய வேண்டும் என்றார். தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சி காங்கிரஸ் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்த நிலையில் அவருக்கு நாவடக்கம் தேவை என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க, தேவையே இல்லைன்னு. அது நாட்டுக்கு ஆகாது, ஊருக்கு ஆகாது. இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், நாட்டை காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற காங்கிரஸ். நாட்டில் என்ன நடக்குது? காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. திமுக தான் அந்த காங்கிரஸ் கட்சியை, வீணா போன காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. தொப்புன்னு போட்டுருங்க, எந்திரிக்கவே முடியாது அவங்களால. அதிமுக என்ன வரலாறு சொல்லுங்க? 53 வருஷம் அது ஆரம்பிச்சு, 53 வருஷத்துல எத்தனை தோல்விகள், தொடர் தோல்விகள். காங்கிரஸ் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 140 வருஷம் ஆகுது. யாரை டாடின்னு கூப்பிடுறதுன்னு தெரியும். நாங்களே எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் டாடின்னு கூப்பிடுவோம். அந்த பண்பு கூட இல்லாத ஒரு மனுஷன் காங்கிரஸை பத்தி, எங்க தலைவர் ராகுல் காந்தியை பத்தியும் பேசுறாருன்னா வன்மையா கண்டிக்கிறோம். நாவடக்கம் வேணும், நாவடக்கம் வேணும். நாங்க நாகரிகமா பேசுறோம். நாங்க பேசினா தாங்க மாட்டீங்க. எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தாவேக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த தாவேக திட்டமிட்டுள்ளது. இதற்காக காவல்துறையிடம் மாவட்ட செயலாளர்கள் அனுமதி பெற்றதாக தெரிகிறது. சென்னை சிவானந்தா சாலையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொள்கிறார். மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். சென்னை மட்டுமன்றி பிற மாவட்டங்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களில் கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தாவேக அறிவுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் வாக்குரிமையை கேள்விக்குறியாக்கும் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மற்றும் அது சார்ந்த குளறுபடிகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தாவேக தெரிவித்துள்ளது. திருப்போரூர் அருகே விபத்துக்குள்ளான விமானப்படை விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் விமானப்படைக்கு சொந்தமான பிளாட்டஸ் PC-7 ரக விமானம் திருப்போரூர் அருகே தனியார் உப்பளம் பகுதியில் வெள்ளிக்கிழமை பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்தது. விமானம் கீழே விழுந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த விமானி சுபன் பாராசூட் மூலம் கீழே குதித்து உயிர் தப்பினார். விமானம் கீழே விழுந்து முழுவதுமாக நொறுங்கிய நிலையில் விபத்து ஏற்பட்ட இடத்தில் திருப்போரூர் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில்
இரண்டாவது நாளாக விமானப்படை அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்டோர் விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். 15 அடி ஆழத்தில் விமானம் விழுந்ததால் இயந்திரங்களின் துணையோடு விமானத்தின் சிறிய பாகங்கள் மற்றும் கருப்பு பெட்டியை தேடிய நிலையில் கருப்பு பெட்டி கண்டறியப்பட்டது. டெல்லிக்கு எடுத்து சென்று கருப்பு பெட்டியை ஆய்வு செய்ய உள்ளதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகாரில் வேட்புமனு தாக்கலுக்கு 10 நாட்கள் முன்பு வரை வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. பீகாரில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு 3 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டிய நிலையில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பின் போது 7,42,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக குறிப்பிட்ட தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு பின் 7,45,00,000 வாக்காளர்கள் என்று மாற்றிவிட்டதாக காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள பக்கத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம், பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முடிந்து கடந்த செப்டம்பரில் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும் அப்போது 7,42,00,000 வாக்காளர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிகளின்படி வேட்புமனு தாக்கலுக்கு 10 நாட்கள் முன்பு வரை வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்று கூறியுள்ள தேர்தல் ஆணையம், அதன்படி அக்டோபர் 1 முதல் 2 கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு 10 நாட்கள் முன்பு வரை பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு 3 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. இதன் காரணமாகவே பீகாரில் வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,45,00,000 அதிகரித்ததாகவும் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. தமிழ்நாட்டில் பொது சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வக்ஃப் வாரிய சொத்துக்களாக மாற்றப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், 1000 ஆண்டுகளாக இருக்கும் கிராமங்களை வக்ஃப் சொத்து என்று கூறுவதை ஏற்க முடியாது என்றார். बिहार के अंदर सार्वजनिक कार्यक्रमों में गैर कानूनी तरीके से जमीन ने कब्जा करके, मकानों को कब्जा करके जो वक्फ बना दिया जाता था, हमने देखा था तमिलनाडु में हजार साल पुराने गांव के गांव वक्फ प्रॉपर्टी बना दिए गए थे. देश भर में चिंता बन पड़ी थी. तब जाकर के हमने पार्लियामेंट में कानून पास किया वक्फ को लेकर के. ஜாமீனில் வெளியே நடமாடும் தலைவர் ஒருவர் கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து கொண்டு வக்ஃப் சட்ட திருத்த சட்ட நகலை கிழித்து எறிந்ததாகவும் அந்த சட்டத்தை பீகாரில் அமல்படுத்த விட மாட்டோம் என்றும் சபதம் ஏற்பதாகவும் பிரதமர் கூறினார். ஆனால் அவர்களை பீகார் மக்கள் புறக்கணித்துவிட்டு வளர்ச்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதாக தேஜஸ்வியை மறைமுகமாக சாடினார். செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக குற்ற சதிச்செயல் பிரிவின் கீழ் டெல்லி காவல்துறை புதிதாக வழக்கு பதிவு செய்துள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி மாலை நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பில் 12 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக சட்டவிரோத தடுப்புச் சட்டம் பிரிவு 16 மற்றும் 18 குண்டுவெடிப்பு சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் டெல்லி கோட்வாலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த சம்பவத்தில் காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். கார் குண்டுவெடிப்பு வழக்கு விசாரணையை தேசிய புலனாய்வு முகமையான NIA வசம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்படைத்ததை அடுத்து வழக்கு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக குற்ற சதிச்செயல் பிரிவின் கீழ் டெல்லி காவல்துறை புதிதாக வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட மருத்துவர்கள் முஷாஃபர் அகமது, அதில் அகமது, முசாமில் ஷக்கீல், ஷாஹின் சயீத் ஆகிய 4 பேரின் பெயர்கள் தேசிய மருத்துவ பதிவேட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த 4 மருத்துவர்களும் இனிமேல் மருத்துவர்களாக செயல்பட முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது உரையை தவறாக சித்தரித்த விவகாரத்தில் BBC நிறுவனத்திற்கு எதிராக இழப்பீடு கோரி வழக்கு தொடர உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் தோல்வியை தழுவினார். 2021 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அமெரிக்க அதிபரை முறைப்படி தேர்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட கூட்டத்தில் டிரம்பின் ஆதரவாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். கலவரம் தொடர்பாக BBC செய்தி நிறுவனம் டிரம்பின் கருத்துக்கள் அடங்கிய ஆவணப்படத்தை வெளியிட்டது. அதில் கலவரத்தை தூண்டும் விதமாக டிரம்ப் பேசியதாக தவறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு டிரம்ப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் BBCக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து BBC நிறுவனம் தரப்பில் மன்னிப்பு கேட்கப்பட்டது. இந்த நிலையில் புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் BBC நிறுவனத்திற்கு எதிராக இழப்பீடு கோரி அடுத்த வாரம் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்தார். We'll sue them for anywhere between $1 billion and $5 billion, probably sometime next week. ட்ரம்ப் உரையை திரித்து வெளியிட்ட புகாரில் BBC செய்தி நிறுவனத்தின் இயக்குநர் டிம் டேவி, செய்திப்பிரிவு தலைவர் டெபோரா டர்ன்ஸ் ஆகியோர் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது.
குஜராத்தின் நர்மதாவில் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரிந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெதியபாடாவில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் திறந்தவெளி வாகனத்தில் மக்களை சந்தித்தார். பிரதமரை வரவேற்கும் வகையில் பழங்குடியினர் மக்கள் தங்கள் பாரம்பரிய நடனங்களை ஆடினர். பின்னர் பழங்குடி மக்களின் கோயிலில் பிரதமர் வழிபாடு நடத்தினார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி பழங்குடியின மக்கள் உயரிய பொறுப்புகளுக்கு சென்று நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியோடு இருப்பதாக கூறினார். देश का नेतृत्व करें। आप देखिए आज देश की राष्ट्रपति एक आदिवासी महिला है. பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த சர்பானந்த சோனோவால் மத்திய அமைச்சராக முழு கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தை நிர்வகித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நேஷனல் பர்மிட் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசின் வருவாயை மத்திய அரசு பறித்துக் கொள்வதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆம்னி பேருந்துகளுக்கான மாநில வரி விவகாரத்தில் கேரளா, கர்நாடக அரசுகளுடன் பேசி விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்துள்ளார். சென்னை முகப்பேரில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் 3வது பெட்ரோல் பங்கை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர்கள் சிவசங்கர், மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அமைச்சர் சிவசங்கர் ஆம்னி பேருந்துகளுக்கான மாநில வரி விவகாரம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். மாநிலத்தில் இருக்கின்ற வாகனங்களுக்கு வரி வசூலிக்கின்ற உரிமை இந்த மாநிலத்திற்கு மாத்திரமே சொந்தமானது. ஒன்றிய அரசானது இந்த வரி வருவாயையும் அவர்கள் கைப்பற்றுவதற்கு துடிக்கிறார்கள். அதனால்தான் நேஷனல் பர்மிட் என்ற பெயரிலே கொண்டு வந்து திணிக்க பார்க்கிறார்கள். அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை முடியாது என்று நாம் சொல்கிறோம். பக்கத்தில் ஒரு சில மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கும் இந்த நெருடல் இருக்கிறது. தமிழ்நாட்டை பார்த்து மற்ற மாநிலங்களும் இந்த நடவடிக்கைகளுக்கு இறங்குகிறார்கள். எனவே தென் மாநிலத்தை பொறுத்தவரை பேசி ஒரு முடிவெடுக்கும். அரசு போக்குவரத்து கழகத்தின் புதிய எஸ்இடிசி வால்வோ பேருந்துகள் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். நவீன பேருந்துகள் என்பதால் கட்டணம் கூடுதலாகவே இருக்கும் என்றும் தெரிவித்தார். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நன்னிலத்தைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் 2021ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் இது தொடர்பாக புகார் அளித்திருந்தார். அப்போது விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை கூறிய நிலையில் அவர் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டது. 5 ஆண்டுகளாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தனது புகார் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜசேகரன் மீண்டும் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் தனது புகார் குறித்து விசாரணையை துவங்கியதாக கூறிய லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த முடிவையும் எட்டவில்லை என்பதால் தமிழக காவல்துறையினர் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளின் விசாரணைக்கான அனுமதியை திரும்பப் பெற்ற அரசாணையை ரத்து செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதகை அருகே மின்வாரிய பணிக்காக தமிழ்நாடு வந்து 40 ஆண்டுகள் கடந்தும் தங்கள் வீடுகளில் மின்சாரம் இல்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மசனக்குடியை அடுத்த சிங்காரா நீர்மின் நிலைய பணிகளுக்காக கடந்த 1985ஆம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் 36 குடும்பங்கள் அழைத்து வரப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டன. 2005ஆம் ஆண்டு ஒப்பந்த பணி நிறைவடைந்த நிலையில் எங்கு செல்வது என தெரியாமல் சிறு சிறு பணிகளை செய்து அதே பகுதியில் மக்கள் தொடர்ந்து வாழத் தொடங்கினர். 40 ஆண்டுகளாக வசித்து வரும் நிலையில் தங்கள் வீடுகளுக்கு மின் வசதி கிடைக்கவில்லை என அவர்கள் கூறுகின்றனர். வசதி செஞ்சு கொடுக்கறதில்ல, வர்றாங்க இந்த இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேங்கிறாங்க, ஒன்றும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தொடர் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோயிலில் பிள்ளைகளை டெய்லியும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அன்னதானம் போடுறாங்க. அதை சாப்பிட்டு குழந்தைங்களை கொஞ்சம் நேரம் படிக்க வச்சுட்டு வரோம். அந்த பூசாரி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நவீன உரையிலும் தெருவிளக்கு வெளிச்சத்தில் கல்வி கற்கும் தங்கள் குழந்தைகளை கருத்தில் கொண்டு அரசு தங்கள் வீடுகளுக்கு மின்சாரம் கொடுத்து விளக்கேற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் குன் BYD ஷோரூமில் பழைய காருக்கு பெயிண்ட் அடித்து புதிய கார் போன்று சுமார் 52 லட்சம் ரூபாய்க்கு விற்று மோசடி நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை பெருங்குடியை சேர்ந்த வசந்த்ராஜ் அம்பத்தூர் வாவின் அருகே உள்ள குன் BYD கார் ஷோரூமில் 51,60,000 ரூபாய் மதிப்புள்ள சீலா N7 எனும் சொகுசு காரை வாங்குவதற்காக முன்பதிவு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் புதிய காரை வாங்குவதற்காக நேற்று முன்தினம் சென்றபோது ஷோரூம் ஊழியர்கள் வாகனம் முழுவதும் அழுக்கு படிந்திருப்பதால் அதனை துடைத்து தருவதாக கூறி வசந்த்ராஜ் குடும்பத்தினரை நீண்ட நேரம் காக்க வைத்ததாக தெரிகிறது. சந்தேகமடைந்த வசந்த்ராஜ் வாகனத்தை பரிசோதித்து பார்க்கும்போது காரின் பல்வேறு இடங்களில் சேதமடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து ஷோரூம் ஊழியர்களிடம் கேட்டபோது காரின் சேதமடைந்த பாகங்களை மட்டும் மாற்றிக் கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் ஏமாற்றமடைந்த அவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார்.
இவங்க வந்து எங்கள் அனுமதி இல்லாமல் வந்து ஸ்பேர் பார்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இது சட்டவிரோத செயல், இது இம்போர்ட்டட் காரு, இதுக்குன்னு வந்து வழிமுறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். இந்த கம்பெனியோட இவங்களையும் விசாரிக்கணுன்ற மாதிரி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கின் BYD ஷோரூம் நிர்வாகிகளுக்கு எதிராக நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவிருப்பதாகவும் வசந்த்ராஜ் தெரிவித்தார். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து உழைப்போர் உரிமை இயக்கத்தினர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்க்கும் வகையில் உழைப்போர் உரிமை இயக்கத்தினர் எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரிய விண்ணப்பத்தை சென்னை காவல்துறை நிராகரித்தது. இதனை எதிர்த்து அந்த இயக்கத்தின் மாநில பொருளாளர் மோகன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு கூடுதல் வழக்கறிஞர் எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் காலவரையற்ற உண்ணாவிரதம் நடத்த அனுமதிப்பது பொதுமக்களுக்கு தேவையற்ற சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதால் தான் அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாரதி 4 உறுப்பினர்கள் மட்டும் அம்பத்தூரில் உள்ள தங்களது அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்துள்ளதாக வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்ற நீதிபதி அம்பத்தூரில் உள்ள உழைப்போர் உரிமை அலுவலகத்தில் ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி ஆகியோர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கலாம் என்று உத்தரவிட்டார். அதே சமயம் அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அப்பகுதியில் பொதுமக்களுக்கும் சட்ட ஒழுங்கிற்கும் எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி உண்ணாவிரதம் இருப்பவர்களின் உடல் நலத்தை தினமும் பரிசோதிக்க அரசு மருத்துவரை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறி வழக்கை முடித்து வைத்தார்.